நிக்க தர இந்தாங்க மேனு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆர்டர் தரேன். சரிம்மா. வேணா இப்பவே ஆர்டர் எடுத்துக்கா. பிஸ்தா இருக்கா? இருக்கு சார். சரி, ஒரு பெரிய பிஸ்தாவை கொண்டா. சரி சார். மாஸ்டர் தான் அப்பவே அனுப்பிச்சிட்டாருல, ஏன் இவ்வளவு லேட்டு? சரி, எனக்கு உன்னை விட முக்கியமான இன்னொரு காதலி இருக்கான்னு தெரியும்ல? நீங்க நடத்துற பத்திரிக்கை தானே? இன்னும் எதுல பங்கெடுத்துக்க போறாளோ? நீதான் இப்ப அவளை பத்தியே பேச்சு பங்கு போட்டு கொடுக்கற நேரத்தை. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அடுத்து எங்க போ? இதுதான் முக்கியமான விஷயமா? அவங்கதான். சரி, ஐ won't disturb you. All the best. நான் வரேன். பண்ணணும். இந்த 3 விரல்ல எதையாவது ஒண்ணு தொடு. இவனோட பெரிய தொல்லையா போச்சு. தினம் 7 மணிக்கு எழுந்திருக்கிறதே கிடையாது. உனக்கு நான் என் கையால குடுக்க முடிஞ்சது காலையில காஃபியும் நைட்ல டின்னரும் தான். எங்க பார்க்க முடியுது? ஏன் நேத்து மத்தியானம் கலெக்டர் ஆபீஸ்ல சந்திச்சுட்டோமே. சந்திச்சோம். நீ என்னமோ பெரிய இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்டர் மாதிரி இல்லாத கேள்வி எல்லாம் கேட்ட. நீங்களும் தான் கலெக்டருங்கிற கிதாப்பை விடாம பதில் சொன்னீங்க. நீ ரிப்போர்ட்டருங்கிற பந்தாவோட வரும்போது நான் கலெக்டருங்கிற கௌரவத்தை பார்க்க கூடாதா? ஆக மொத்தம் அம்மாவும் மகனும் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் வீட்டுல சந்திச்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். மத்தபடி தொழில் ரீதியா சந்திச்சுக்கிறோம்ல. உன்னோட பேசிட்டு இருந்தா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடும். உனக்கும் நேரம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் எழுந்திருச்சு ரெடி ஆகு. டவல் எங்க சோப் எங்கன்னு தேடிட்டு இருக்காதே, கத்தாதே. எல்லாம் பாத்ரூம் குள்ள வச்சிருக்கேன். மறுபடியும் படுத்து தூங்காத. ஓகே? எனக்கு தெரியுமே. Come on, good boy. Up quick. இன்னைக்கு வர வேண்டிய பார்ட்டி நாளை காலையில 9:30 மணிக்கு தான் வர்றாங்க. சீஃப் கிட்ட சொல்லு. என்ன? ஓகே. நீங்க 2 பேரும் ஃப்ரண்ட்க்கு போங்க. You get going back. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. Follow me. தெரியும். என்ன ஆசிரியர் சார், சாப்பாட்டுக்கு வரதா ஐடியா இல்லையா? நீங்களா உங்க நியூஸ் தான் எழுதிட்டு இருக்கேன். ஹோட்டல்ல ஹதம் பண்ணிட்டீங்களாமே. அம்மா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க ஆம்பளையா பிறந்திருந்தீங்க. உனக்கு அம்மாவா இருந்திருக்க மாட்டேன், அப்பாவா இருந்திருப்பேன். இருக்கா அங்க இருந்து உளராம சீக்கிரம் சாப்பிட வந்து சேரு. ஓகே, இன்னும் எக்ஸாக்ட்லி 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஏடே, நீ பாட்டுல கண்ணா பின்னா நோட்டிட்டு வராத, நிதானமா வந்து சேரு. லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னம்மா? ஆனந்த புறப்பட்டாச்சா? சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு. சரிம்மா. என்னம்மா டைனிங் டேபிள்ல சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் பசி உனக்கு எப்படி தெரியும்? அவ்வளவு பசியா? சரி சரி, உட்கார் சாப்பிடலாம். இருடா, நான் பரிமாறேன்.
உங்க ஒர்க்க நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் இது, போய் பயம்னு சொல்றியே? ஆமா, ஐயோ எங்களோட போராடுறதுல என்னமா இன்ட்ரெஸ்ட்? எங்களுக்கு வர ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எத்தனை விதமான கேரக்டர், ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆக்சிடென்ட்ஸ், இன்சிடென்ட்ஸ், அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாக்கிறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கிற இந்த பொண்ணை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன். என்னப்பா பார்த்து சாப்பிடு. என்னப்பா என்ன வேணும்? இல்ல அது உருளைக்கிழங்கு பொரியலா? இல்ல ரசமா? இல்ல அந்த பொண்ணு. ஓஹோ, இந்த பொண்ணை பத்தியா? இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு. நாம நினைச்சு இதெல்லாம் மாத்த முடியாது, எல்லாம் தலையெழுத்து. அம்மா, உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன்ல 90% உண்மையா தான் இருக்கும். அதுவும் இந்த பொண்ணு விஷயத்துல இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங். நாளைக்கே ஆக்ஷன் எடுக்கலான்னு இருக்கேன். எதையும் டிலே பண்ணக்கூடாது இல்லையா? நீ ஏன்பா இப்படி இருக்க? இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கேனே, என்னன்னு கேட்டியா? அவன் ஒருத்தரை லவ் பண்றாளாம். அவ லவ் பண்றானா, நீ ஏன்டா மிரள்ற? அவன் பேர் ஆனந்தன். டேய் திருட்டு பையா, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல அது கொஞ்சம் வளரட்டுமே, அதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சிலி பாய், நினைச்சா போதாதுடா, சொல்லணும். ஒரு விதத்துல உன்னுடைய செலக்ஷன் நல்லா தான் இருக்கு. மை டியர் பாய், மிஸ்டர் ராமநாதன், 3rd மெயின் ரோட், அண்ணா நகர். இதுதானே உன்னுடைய வருங்கால மாமனாருடைய அட்ரஸ்? எனக்கே அவ அட்ரஸ் சமீபத்துல தான் தெரியும். அதுக்குள்ள நீ எப்படிமா கண்டுபிடிச்ச? நோ ப்ராப்ளம், எனக்கு எல்லாம் தெரியும். நாளைக்கு நான் பெண் கேட்க போறேன். உனக்கு வரப்போற மாமனார் என் டிபார்ட்மெண்ட்ல நிச்சயம் இல்லைன்னு சொல்ல மாட்டார். எனக்கு சீக்கிரம் பேரம் பேத்திகளை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. எனக்கு கூட ஆசையா இருக்கு. இப்ப போனா அவங்க வீட்டுல இருப்பாங்க, உடனே போய் பேசி. டேக் இட் ஈஸி பாய், முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு, அப்புறமா போலாம். ஓகே? அம்மா, என்ன என் கால்ல நடக்கிற? ஆமா, முடியலையே. உங்களை காதலிக்கணும்னா கராத்தே ஸ்கூல்ல சேர்ந்தேன். கராத்தே கத்துக்கிறதுக்குள்ள கை கால்லாம் பெண்ட் ஆயிடும் போல இருக்கு. ஆனந்த், நாளைக்கு உங்க அம்மாவுக்கு நினைவு நாள். அதுக்கு பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு அஞ்சலி செலுத்திடலாமா? இந்த மாதிரி அஞ்சலி எங்க அம்மாவுக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கொன்னவனை கண்டுபிடிக்கணும். அதான் எங்க அம்மாவுக்கு செலுத்துற உண்மையான அஞ்சலியா இருக்கு. கடமை உணர்ச்சி தவறாதவங்கன்னு உங்க பெருமைகளை பத்தி பத்திரிகையில படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு மருமகளாக போறோமேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன்.
அந்த சந்தோஷம் நிலைக்காமலே போயிடுச்சு. அம்மா, உங்க சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு சட்டப்படி முடியலன்னாலும் கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன். அந்த அம்மாவுக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை வராம இருந்திருந்தா கண்டிப்பா அந்த கள்ளக்கடத்தல் கும்பல ஒழிச்சு கட்டிருப்பாங்க. அவங்களால பிடிபட்டவங்க தான் இந்த கொலையே பண்ணிருக்கணும். அப்படிப்பட்ட பாவிங்களுக்கும் இந்த சமுதாயம் இடம் கொடுத்து வச்சிருக்க. எனக்கும் அந்த சேவம் இருக்கு. ஏன்னா அந்த ஹோட்டல்ல தான் அம்மா ஒரு ஸ்மக்லிங் கேஸ் பிடிச்சாங்க. அது நடந்த கொஞ்ச நாள்ல அம்மா கொல்லப்பட்டிருக்காங்க. சோ அந்த ஹோட்டலே வாட்ச் பண்ணனா கண்டிப்பா ஏதாவது குழு கிடைக்கும். ஆனந்த், நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்ப்பா. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். ரொம்ப தேவை உனக்கு. வெயிட், அவ அந்த ஹோட்டல்ல தான் டெலிபோன் ஆபரேட்டரா வேலை பாக்குறான். அதை விட முக்கியமான ஆள் நமக்கு தேவையில்லை. பட் அந்த பொண்ணு ரொம்ப சாதுப்பா. அவ சாது மட்டும் இல்ல, மக்காவும் இருக்கணும். இல்லன்னு ஒன்ன லவ் பண்ணிருக்க மாட்டாள. தம்பி, என்னால உனக்கு காரியம் ஆக வேண்டியிருக்கு, ஜாகிரதை. சரிண்ணா, சொல்லுங்க. ஆனா அவளை பயன்படுத்துறத பத்தி நான் ஒண்ணும் சொல்லல. பட் அவளை பாதிச்சிடக்கூடாது இல்லையா? இப்படி எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தா எடுத்த காரியத்தை முடிக்கவே முடியாது. ஓகே, நீ சொல்லிட்டு நான் அவகிட்ட பேசி பாக்குறேன். என்ன அத ஆபீஸ் நேரத்துக்கு அப்புறம் போன் பண்ணி உயிரை வாங்குறீங்க? என்ன இதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேளு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் என்ன சும்மா இருக்கேன் நினைச்சியா? ஐ எம் வெரி பிஸி. ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன் நான். என்ன வேலைன்னு கேட்டா எப்படியா சொல்றது? எப்ப முடியுமா? அது முடிய தடவை முடியும் போது முடியாது. ஆமா, உங்களோட சிரிப்பு சத்தம் கேக்குதா? அது உங்க வீட்லயா இருக்கும். போடுவீங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க டார்லிங் போன்ல. ஆமா, என்னமோ முக்கியமான விஷயம். நீங்க இதான் ஐ மீன் இதான் இந்த பாரு, இந்த டேப் ரெக்கார்டர் ஆனந்த் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். நாளையில இருந்து உங்க ஹோட்டல்ல என்னென்ன டெலிபோன் கால் வருதோ எல்லாத்தையும் சீக்கிரட்டா இதுல டேப் பண்ணி வச்சுக்க சொன்னா அவனுக்கு நம்ம முக்கியமான ஒரு க்ளூ வேணுமா. அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். ஏய், உங்க ஹோட்டல் முதலாளி ரொம்ப மோசமானவனா, கொஞ்சம் பி கேர்ஃபுல். அதெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். என்ன பத்தி யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. அப்ப நான் வரட்டுமா? ரேப் என்னது? டேப் மறந்துட்டியே. ஓகே. தனியா இருக்கு இப்போ, ஒண்ணு போன் வராதே. என்னப்பா உன் ஃப்ரெண்ட் என்ன காணா? இருப்பா, டியூட்டி முடிஞ்சுதானே வரணும். சொன்னபடி செஞ்சிருவாளா உன் லாவண்யா? இந்த பாரு, லாவண்யாஸ் இன்டெலிஜென்ட் கேர்ள், கச்சிதமா காரியத்தை முடிச்சிருவா. பெரிய பிச்சுவா பக்கறியா? நீ சொல்லிருக்கிற காரியம் அப்படிப்பட்ட காரியம் தான் அது. ஹாய் லாவன், ஏதோ வந்துட்டாடா. ஹாய் விஷ்ணு. ஹாய். பை தி வே லாவன், இதான் என் ஃப்ரெண்ட் ஆனந்த். ஹலோ. ஹலோ, நான் ஒரு உதவி கேட்டிருந்தேன். ரெடியா இருக்கே? எப்படிப்பா நம்ம பிச்சுவா பக்ரி? பயங்கர பக்கறிதான். தேங்க்யூ. டேய், சாரி, இதுக்கு மேல நான் உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நந்தியா இருக்க விரும்பல. நான் புறப்படுறேன். கரெக்ட், நான் கொஞ்சம் ஓவர் டைம் பண்ணும் ஆபீஸ் வேலையை சொன்னேன். சரி சரி, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தான் போயாச்சு.